துலாம் ராசி நண்பர்களே, இந்த ஏப்ரல் 2025 நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்கள் ராசியின் அதிபதி சூரியன், புதன், சனி, ராகு ஆகியோருடன் 6ஆம் வீட்டில் அமர்வதால் மாதம் முழுவதும் உடல் உபாதைகள் மற்றும் நோய்கள் உங்களை தொந்தரவு செய்து கொண்டே இருக்கும். மருத்துவ செலவுகளும் அதிகரிக்கும். இந்த நேரம் கடன் வாங்குவதும் பிரச்சனையாக இருக்கும். எனவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். திருமணமானவர்களைப் பொறுத்தவரையில் கணவன் மனைவி அன்பாக இருப்பீங்க. திருமணமாகாதவர்களுக்கு திருமண பேச்சு நடைபெறும். காதல் உறவுகளுக்கும் இந்த மாதம் சவாலாக இருக்கும். உங்கள் காதலில் சிக்கல்கள், எதிர்ப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன. உங்கள் உறவை காப்பாற்ற நீங்கள் மிகவும் கடினமாக முயற்சி செய்ய வேண்டும். உழைக்கும் மக்களுக்கு இந்த மாதம் சவால்கள் நிறைந்ததாக இருக்கும். ஒவ்வொரு கட்டத்திலும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். இல்லையெனில் சிக்கல்கள் ஏற்படலாம். வியாபாரம் செய்பவர்கள் சாதகமான பலன்களை பெறுவார்கள் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணலாம். நிதி ரீதியாகவும் இந்த மாதம் சற்று பலவீனமாக இருக்கும். எனவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். மாணவர்கள் சற்று கடினமாக படித்தால் வெற்றிகரமாக இருக்கலாம். எனவே நீங்கள் கடினமாக முயற்சி செய்து படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும். 7ஆம் வீட்டிற்கு அதிபதியான செவ்வாய் பகவான் மாத தொடக்கத்தில் 9ஆம் வீட்டில் இருக்கிறார். அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் உங்கள் மனைவியுடன் நீண்ட பயணம் செல்லலாம். சில நல்ல இடங்களுக்குச் சென்று நேரத்தை செலவிடுவதன் மூலம் நீங்கள் ஒருவருக்கொருவர் இதயத்தில் ஒரு இடத்தை பெறுவீர்கள் மற்றும் உங்கள் உறவுக்கு முன்னுரிமை கொடுப்பீர்கள். நீங்கள் இருவரும் சேர்ந்து வியாபாரம் செய்தாலோ அல்லது உங்கள் மனைவியின் பேரில் வியாபாரம் செய்தாலோ நீங்கள் நல்ல வெற்றியை பெறுவீர்கள். இருவரின் பங்களிப்பும் தொடர்ந்து நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும். இதன் மூலம் உங்கள் உறவும் நன்றாக தொடரும். உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் 6ஆம் வீட்டில் அமர்வதால் 2 சக்கர வாகனத்தில் செல்வதை தவிர்க்கவும். சுக்கிரனுடன் சனி, புதன், ராகு, சூரியன் ஆகியோரும் 6ஆம் வீட்டிலும் 6ஆம் வீட்டிற்கு அதிபதியான குரு பகவான் 8வது வீட்டிலும் மாதம் முழுவதும் இருப்பார்கள். இதனால் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற தாழ்வுகள் ஏற்படுவதுடன் பலவிதமான உடல் உபாதைகளிலும் கவனமாக இருக்க வேண்டும். செவ்வாய்க்கிழமை தோறும் ஸ்ரீ முருக கடவுளை வணங்கி வரவும் நன்றாக இருக்கும்.